டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி 32ஆம் பாடம், 32வது வீடியோ இது. இதில் நாம் உயிர் ஓசைகளை பார்த்து வருகிறோம். உயிரோசையில் கலப்பு உயிரோசைகள் அப்படிங்கிறது டிஃப்தாங்ஸ், அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஆங்கில ஓசைகளில் 17வது சவுண்டு இது. இந்த ஓசைக்கு இப்படி சிம்பல் கொடுத்துருக்கோம். ஓ, இந்த சிம்பல் உங்களுக்கு தெரியும். அ அப்படின்ற லேசான அ சவுண்டு, இது ஊ சவுண்டு. அந்த அல ஆரம்பித்து ஊல முடியுது. ஓ ஓ அப்படின்ட்டு. சரியா, நம்ம தமிழில் ஓ அப்படிங்கிறோம். சரியா, ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரர்கள், இது பிரிட்டிஷ் உச்சரிப்பு ஓ அப்படிங்கிறது. இதற்கிணையான அமெரிக்கன் உச்சரிப்பு, அமெரிக்கர்கள் இதே உச்சரிப்பை எப்படி உச்சரிக்கிறாங்க? ஓ அப்படின்னு உச்சரிக்கிறாங்க. ஓ அப்படின்ட்டு அவங்க கிட்டத்தட்ட அந்த ஓ சவுண்டு உச்சரிக்கிறாங்க. அதோட ஒரு ஊ சேர்ந்த மாதிரி வருது அந்த சவுண்டு. ஓ, பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய உச்சரிப்பு இது. ஓ, அமெரிக்கன் உச்சரிப்பு, அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன். இதற்கு உதாரண வார்த்தை ஓல்டு. சரியா, ஓல்டு. சரி, நம்ம இந்த பிரிட்டிஷர்ஸ் அவங்களுடைய மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த வார்த்தைகளை நான் வாசித்து காட்டுகிறேன். இந்த சவுண்டு உள்ள இதே ஓசை கொண்ட வார்த்தைகளை நான் வாசித்து காட்டுகிறேன். நீங்களும் அதை சொல்லி பாருங்க. bold, cold, fold, mold, no, so, old, road, soul, told, most, toast, soak, soap, cone, solo, grow, flow, low, note, phone, photo, boast. அடுத்த ஓசை, அதாவது 18வது உயிரோசை. இதுவும் டிஃப்தாங்ஸ் தான். அதாவது அந்த டிஃப்தாங்ஸில் ஒன்று. இதுவும் ஒரு கலப்பு உயிரோசை. இதில் ஏல ஆரம்பித்து ஏல முடியுது. ஏ, ஏர் அப்படின்ட்டு. அதற்கு உதாரண வார்த்தை ஹேர். சரியா, தலைமுடியை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை ஹேர் அப்படின்னு வச்சிருக்கோம். மற்ற வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், இதே ஓசை கொண்ட மற்ற வார்த்தைகள். டேர், பேரண்ட், ஏர், கேர், வேர், ஹேர், share, where, area, chair, fair, pair, rare, spare, bear, repair, prepare. அடுத்த பக்கம். இதில் 19வது ஓசை இந்த டிஃப்தாங். இது ஐ. இது ரொம்ப சுலபமானது தான். தமிழ்லேயும் இந்த ஐ அப்படிங்கிற ஒரு ஓசை இருக்குது, அதுக்கு ஒரு எழுத்து இருக்குது. சரியா, இதற்கு உதாரண வார்த்தை மை. இது ஆல ஆரம்பித்து ஈல முடியுது. ஆல ஆரம்பித்து ஈ, அதான் ஐ. உதாரண வார்த்தைகள், மற்ற வார்த்தைகள் லைஃப். நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். மை, behind, find, mine, line, 5, fine, sign, idea, cry, shy, fight, try, lime, light, dry, bright. அடுத்த சவுண்டு 20வது சவுண்டு, அதாவது அடுத்த டிஃப்தாங். இது ஔ, இந்த சிம்பல். இது ஆல ஆரம்பித்து ஊல முடியுது, அதனால அது
அவு அப்படின்னு சொல்கிறோம். உதாரண வார்த்தை கவ். இதே ஓசை கொண்ட வார்த்தைகள் இப்போ நான் படிக்கிறேன். நவ். நீங்களும் திருப்பி சொல்லணும். சரியா? கவ், அவுட், லவ், டவ், ஹவுஸ், மவுஸ், ஃபவுண்ட், மவுத், brown, down, above, doubt, about, south, hound, mount, fountain, sound, ground, crown, thousand, பவுடர். ஓகேவா? இந்த காணொலியில் இவ்வளவு வார்த்தைகள் தான். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதற்கு லைக் கொடுத்தவர்களுக்கு நன்றி. எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிகவும் நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.